என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்திருக்கான் போல. சோக பாட்டுலாம் கேட்டானாமா, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கான். இவங்க எல்லாம் என்னடா நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே, நீ உண்மையாவே லவ் பண்ணாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உண்மையாவே லவ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி இவன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. பொண்ணை தூக்குறோம் அந்த மாதிரி போயிட்டாங்களாமா. போய் பார்த்தாதான் தெரியுது அந்த பிள்ளை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னடா அது இவ்வளோ இப்படியெல்லாம் இருக்காளுகளா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை வந்துட்டு இவனை கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. அப்போது அவங்க பசங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, உன் ஆளுன்னு சொல்ற, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உன்னை கிராஸ் பண்ணி அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போதே என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் லவ் பண்றது அவளுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொன்னேன். நம்ம அப்ப தொண்டை தூக்க போனவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும்.